அந்த பேப்பரை வாங்கிக்க. கருப்பசாமி, ஆமாம், தஞ்சாவூர். அடுத்த அழைப்போம், அடுத்து அழைப்போம். தஞ்சாவூர். தஞ்சாவூர் சீமையில தலைவன் தலைவி கால் விட்டு வரலாம். அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. வா, சரி, ஓகே, போட்டு விட்டுருவோம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பிள்ளையினுடைய மனோநிலை வாழ்க்கையை பற்றி சிந்தித்து உங்கள் உள்ள ரொம்ப புண்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா? அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி குடும்பத்துக்கு உகந்தவாறு செம்மைப்படுத்தி நான் வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். அந்த மனநிலைகளையும் மாற்றி தரேன், உங்களுடைய எண்ணத்துக்கு கட்டுப்படவும் வைக்கேன். வேற என்னப்பா வேணும்? அந்த ஆப்ரேஷனில் ஆபத்து வராது. கொஞ்சம் கண்ணை மூடு, நான் என்னென்னு பார்க்குறேன், கொஞ்சம் பார்க்குறேன். நல்ல முடிக்காங்க. வரல. மூளை சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படவில்லை, சரியா? நரம்பு, வெளி நரம்பில் மட்டும்தான் பாதிச்சிருக்கு. கவலையை விடுங்கடா, காப்பாற்றித்தரேன். கால் ஒன்று என் செல்ல மக்களே. கர்ப்பசாமிக்கு மங்களத்துக்கு இங்கே வந்து உட்கார சொல்லு. இந்தாப்பா, எண்ணங்கள் நிறைவேறும், ஆபத்தில்லாமல் காக்கிறேன். தைரியமாக இரு, மனதையும் காப்பாற்றுறேன், வெற்றி அடைவாய். இந்தா செல்வாக்கோட செல்ல மக்கா. ஆனந்தம். சாப்பாடு சாப்பிட்டு போகணுப்பா. சரி. அதே தஞ்சாவூர் கால் வந்துட்டு வரலாம். தஞ்சாவூர், அதே தஞ்சாவூர். இப்போ வேறு தஞ்சாவூர் இருக்கான்னு கேட்டக்கூடாது நீங்கள். தம்பி, இன்னொரு தரம் கால் வந்துட்டாடா. ஏழு சின்ன பையனா. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? யார் பாடின பாட்டு? என்எஸ் கிருஷ்ணன் ஐயா பாடின பாட்டு. சீர்திருத்த செல்வர் என்எஸ் கிருஷ்ணன் பாடினார். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? உழைத்த முதலும் வருகின்ற முதலும் உன் கை வந்து சேரலை. அந்த பணத்தை கருப்பசாமி எப்படியாவது எனக்கு வாங்கியும் தரணும், நிலையான தொழிலையும் அமைச்சு தரணும். நான் கல்யாணம் முடித்ததை தவறென்று நினைத்து என் உள்மன குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மனப்போராட்டம் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. அதையும் தீர்த்து தெளிவுற வாழ வைக்க கால் வந்துட்டோம். கல்யாணம் முடிச்சது தவறுன்னு தான் எல்லாருமே சிந்திக்கானே. இதையும் நம்ம வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டுவாங்க. பாசம் இருக்கிறத வரை உலகம் இனிக்கும். பாசம் போயிடுன்னா பொத்துக்கிட்டு போயிடும், பேண்டு போயிடும். புரியுதா? பாசம் எது இருந்தால் வரும்? பலன் இருந்தால் தான் வரும் பாசம். பலனுன்னா பாசத்தை கூட நம்ம நினைக்க மாட்டோம். இவன் இருந்தா என்ன, போனா என்ன, செத்த எலி வீட்டில் கிடந்தானே வெளியில் கிடந்தான்னு, அப்படி தானே? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. என்னப்பா பொய் சொல்லுதானப்பா? எதுவும் உண்மையை சொன்னால் எவன்டா ஒத்துக்கிடுறான்? அதனால் அந்த பணமும் வர வைக்கிறேன், உனக்கு நிலையான வருமானத்தையும் தாரேன். வேற என்னடா வேணும்? அதை மீட்டி தரணும். கொஞ்ச நேரம் கண்ண மூடு. மீட்டதுக்கு யார் உதவி கிடைக்கும் என்று நான் பார்க்கிறேன். கருப்பசாமி, இவனுக்கு அந்த பணம் கிடைக்குமா? சரி. ஐப்பசி 30 வரை பொறுமையாக இருந்துக்கா. அதுக்கு முன்னால் உனக்கு பணமும் தாரேன்,
அந்த பத்திரத்தையும் மீட்டித்தாரேன், அதுக்கு இடையில் வாழ்க்கைக்கு எந்த இடைஞ்சல்லாமலும் ஆக்கித்தாரேன். நல்லா இரு மகனே, செம்மையாக இருப்ப, பூரணமாக ஆனந்தமாக இரு வாழ். கருப்பசாமி, ஆமாம் ஆமாம் அப்படியா? மன்னார்குடி மன்னார்குடி. டேய் கீழே விழுந்துடாத, டேய் ரொம்ப வேகமாக ஓடி வரடா, விழுந்துடாத. யார் இவங்க? சரி சரி, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாங்க. चल 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 चल. உட்காருமா. என்னப்பா இதுக்கு முன்னால் வந்திருக்கா? அடிக்கடி வருது. உன் பேர் என்ன பேர்? இவா பேர் என்ன பேர்? இது எங்கேயும் போய் பார்த்தீங்களா? பார்க்கல. இப்போ இது இருக்கணுமா வேண்டாமா? சாமி இல்லை, இறந்து போன முன்னோர்களின் ஆத்மா. கோயில் கொடை, மேளங்கள், சாம்பிராணி புகைகள் போடுகிற பொழுதெல்லாம் லேசாக அப்படி காலெல்லாம் வந்துடும். அதுல அது இருந்து நமக்கு என்னடா செய்ய போகுது? வீண் பொழப்பம். சரியா? மாற்றிடுவோம். ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடியவன் வீரனார் வரணும். அந்த வரக்கூடிய மனசு தான் இருக்கே தவிர அந்த சாமி உள்ள நடமாட்டம் இல்லை. பேச்சுத்தாய் வருவா, புரியுதா? கும்பிடுறதுக்கு நிறைய வேண்டுதலையை போட்டு செய்யாமல் வச்சுருக்கிய, அதெல்லாம் செய்து காட்டணும். இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே 6 மாதங்கள் பொருளாதார கடன்களும் மனவேதனைகளும் இருக்கும். உழைப்புக்கு போக முடியாமல் மனசே அடங்கி கிடக்கு. உடம்பு போகணும்னு துடிக்கும், போன நேரத்தில் உள்ளத்துக்குள்ளே குழப்பமாய் என்னத்த போக அப்படிங்கிறத மாதிரி வேதனை வந்திருக்கும். வாஸ்தவமா இந்த மாதிரி சூழ்நிலாம் நடந்து போச்சே. ஏன் அப்படி கேட்டேன். ஒரு ஆற்றங்கரைக்கு போச்சு. உங்கள் வீட்டுக்கும் ஆற்றுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஆற்றங்கரைக்கு போனேன். ஆற்றங்கரை பாலத்துக்கு அந்த புறத்தில் போய் பார்த்தேன். அங்கே சில தேவதைகள் குடியிருக்கிற இடம், இறந்தோர்களை ஒரு ஓரத்திலே புதைத்து வைக்கும் இடம். இவைகளை எல்லாம் போய் பார்த்தேன். ஏனப்பா இந்த இடத்தை கொண்டு போய் காட்டுறியே கருப்பசாமி, நம்ம குதிரை அங்கே எதுக்கு போனோம் அப்படி கேட்டேன். அங்கேருந்து வந்தது தான் இந்த ஆவி. அதை விரட்டி விட்டா இவா ஜீவிதமாக இருப்பான். மாற்றி தந்துடுறேன், கவலைப்படாத. உன் கடனை தீர்த்து தாரேன். பிள்ளைய பற்றி ஒரு கேள்வி கேள்வி பார்ப்போம். வேற என்னடா செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. கேட்க விரும்புகிறேன், விட்டுரு. இந்தா கடனை தீர்த்து தாரேன். உடனிருந்து உனக்கு தொழிலையும் உருவாக்கி வெற்றியாக்கி தரப்பா. ஜெயிச்சுக்கா, நல்லா. அடுத்து வரல இந்த சக்தியை நிப்பாட்டிடுவோம். ஓகே கருப்பசாமி, அதே மன்னார்குடி. வாடா இளைஞனே வருக. இளைஞனா கிழவனால? இளங்கிழவன். இளங்கிழவன், இளைஞனும் இல்லை கிழவனும் இல்லை அண்ணா, இளங்கிழவன். உட்கார். என்ன வேணும்? என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்? கார் லோன். வா. மனசு இன்னும் அங்கே போகலையே. சொன்னார்னு கீழே விழுந்து கும்பிட்டுட்ட, உள்ளத்தை அங்கே கொடுக்கலையே. வரலாம் வரலாம். கண்ணை முடிக்கா நான் பார்க்கட்டும். விதவிதமான வியாபாரிகள் பெருகிட்டான், விதவிதமான ஆட்கள்லாம் பெருகிட்டான். அதனால் இப்போ ஓராண்டுக்கு முன்னால் இருந்த ஒரு ஸ்பீடு இப்போ இல்லை. உண்மையா? அதனால் பிஸ்னஸை மாற்றிக்கிடலாமா அல்லது இதையே வேறு இடத்துல போட்டுக்கலாமா
அப்படிங்கிற சிந்தனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. மாவட்டத்தை மாற்றலாமா, மாநிலத்தை மாற்றலாமா? ஆனால் இடத்த மாற்ற வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு இதுலேயே உனக்கு நான் ஓட்டித்தரேன், இருக்கிற லாபத்தையும் போட்டுத்தரேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இதுக்கு முன்னால் 30% 40% லாபம் கிடைக்கும், இப்போ 10% தான் கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு வண்டி எடுக்க போகிறதுக்கும் காண மாட்டுக்கு, வந்து நிப்பாட்டி காக்க வைக்க பேருக்கு சம்பளம் கொடுக்கவும் காண மாட்டுக்கு. இதை வச்சு எப்படி ஜீவிக்கிறது? பொய் சொல்லியும் பிழைக்க முடியல, ரேட்டை ஏற்றவும் முடியலை. மாடலுக்கு தகுந்தாறு போல் வண்டியை இறக்கிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் செய்ய முடியலேன்னு உள்ளம் குழம்பி போயிருக்க. என்னடா கால் வந்துட்டு வா, மாற்றிடுவோம், பிள்ளைக்கு நல்லா கொடுப்போம், வா உட்கார். உன்னுடைய பிஸ்னஸை இப்போதைக்கு இடம் மாற்ற வேண்டாம். இந்த இடத்துல உனக்கு ஜனவசியத்தை நான் உருவாக்கி தரேன், பணவசியத்தையும் உருவாக்கி தரேன், உன் தொழிலை வளமாக்கி தரேன். கண்ணை மூடி என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ணி பார்க்கலாம். அப்பா சக்கரங்களே ஓடி வருவான். இந்தா பணச்சக்கரம் உன்னை இனி சுழன்று கொண்டே இருக்கும். மக்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். நன்றாக இருப்பாய். மதியம் சாப்பிட்டு போடா, அரைவரில் போயிடக்கூடாது, உட்காரு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திண்டிவனம் அது அம்மா யாரு? அதானே பார்த்தேன். 2 1 2 3 4 கரெக்ட். ஓகே கரெக்ட் தான். இது யார் அம்மாவா? திண்டிவனம். சரி சரி, கால் வந்துட்டு வாடா. சில பேர டேய் தம்பி கால் வந்துட்டு வாடா. இந்த கடலை பூரா வறுத்து எப்பா தின்னுங்க. என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. இங்கார வேலவனை தொழுதவர்க்கு என்னாலும் குறைவில்லை என்று. உன்னை எல்லைக்கு போகிற வழியில் மயிலும் முருகன் எனக்கு தெரியுதார, அவரை போய் கும்பிட்டுருக்கியா? எப்பமாவது கும்பிட்டுருவேன், ரொம்ப நாளாச்சு. 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவன் நீ. பல லட்சங்கள் என்ன கோடிகளை தொட்டு கூட என் பணம் மறைந்து கூட போயிருக்கும். என்னடா இதில் சில செக்யூரிட்டி டாக்குமெண்ட்டுகள் கூட மீட்ட முடியாத வேதனையும் குழப்பமும் உண்டு. இப்பொழுதும் அடுத்து தொழிலை உருவாக்குவதற்கு பணத்துக்கு என்ன செய்யலாம், யாரை தேடலாம், எங்கிருந்து கிடைக்கும் என்று சில வங்கிகளை சார்ந்த நண்பர்களை நீ அணுகியது உண்டு. அதில் அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்தாற் போல நம்மகிட்ட ஆதாரங்கள் இல்லையே என்று உன் உள்ளம் அழுது கொண்டு இருக்கிறது. உண்மையா? கால் வந்துட்டு வா. கிடைச்சாச்சு. அதனால டெக்னிக்கல் ஆஃப் லோன் தொழில் சம்பந்தமாக 2 இடத்தில் உனக்கு ஒரு கடன் உதவி கிடைக்கும். அதை வச்சு நீ தொழிலை பெருக்கலாம். ஓராண்டுகளுக்குள்ளே இருக்கிற கடன்களெல்லாம் தீர்த்து இழந்த செல்வத்தில் 30% செல்வத்தை நீ பெறுவாய். வெற்றிமாலை கொடுப்பா அவனுக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்தா வெற்றி அடைவாயப்பா. வெறுமாலை அல்ல மகனே, வெற்றி மாலை. பெற்று விடுவாய் செல்வத்தை, வாழ்ந்து விடுவாய் உலகத்தில். வாழ்க. அதே திண்டிவனம் எல்லை குண்டப்பன். கால் வந்துட்டு வாடா. கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? நீ தானே? கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கா? கெட்டிக்காரி, தைரியமான பேய. எப்படா டைவல்ஸ் கொடுத்த? நீ கொடுத்தியா அவா கேட்டாளா? அவா கெட்டிக்காரிடா. கால் வந்துட்டு வா. வாழ்விலா சாதரின் வாழ்விலா சங்கடத்தின்
சாதல் நன்றென்று அவை சொன்னாள். வாழ்க்கை இல்லாமல் மனத்தை நொந்து நொந்து வேதனைப்பட்டு கிடக்கிறத விட செத்து போயிடுறது எவ்வளவோ நல்லது அப்படின்னு ஒரு தத்துவத்தை ஔவையார் சொன்னான். எப்படி சொன்னால், வாழ்விலா சங்கடத்தின் சாதல் நன்று. அதை சமஸ்கிருதத்தில் நித்திய கண்டம் பூரண ஆயுசு. தினமும் மனதார செத்து செத்து புழுங்குவான், ஆனால் உயிர் மட்டும் உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிண்ணா? அந்த மாதிரி இந்த டைமைட்ஸை உனக்கு வெற்றியாக்கி தரணும். எதுவும் திண்டம் கட்ட போறியா? அடுத்த பொண்ணை கட்டிடணும். கால் வந்துட்டு வா. நல்ல பொண்ணாக கிடைக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சேடா. ஏதோ ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும், அவ்வளோதான் விஷயம். உங்கள் தள்ளி உட்காரு, நிமிந்து உட்காரு, கண்களை மூடு, என்னையும் மட்டும் நினச்சிக்கோ. அவங்க உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கட்டும்னா. அப்பா அப்படியா? சரி. ஏற்கனவே 2 செய்திகள் துப்புகள் வந்திருக்குடா, புரியுதா? அதில் ஒன்று செட் ஆகும், ஒன்று செட் ஆகாது. ரெண்டையுமே கைவிட்டுரு. ஆவணி 30க்கு பிறகு ஒரு அருமையான ஒரு பெண் தொடர்பு கிடைக்கும் குடும்பத்தோட. அது உனக்கு வாழ்க்கைக்கு உதவியாகவும் இருக்கும். மாசி சிவராத்திரிக்கு பின்பு தான் அந்த கல்யாணம் நடக்கும். வெற்றியாகி தரேன், செல்வமாக இருப்ப, பக்கத்தில் வா. ஆனால் பரமான குணமும் பிடிவாத தன்மையும் கொண்டவன் நீ. எப்படி? பரமான குணமும் பிடிவாத தன்மையும் கொண்டவன் நீ. கீச்சின கோட்டை தாண்டினாலே கோபம் வந்துடும் உனக்கு. அப்படி யாராவது இந்த கண்ட்ரோலாக யாரும் இருக்கிறதுக்கு தயாரான பார்த்து தான் உனக்கு பெண் தரணும். உண்மையா இல்லையா? என்னடா? உண்மைதான். அதைத்தானே சொல்கிறேன். அந்த கோர்ட்டுக்குள்ளே நிற்க முடியாமல் தான் அவள் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டான். சரியா? கொஞ்சம் மனத்தை விட்டு கொடு மகனே. இந்த உலகத்தில் விட்டு கொடுக்காதவன் வாழ முடியாதுடா. மனத்தை பக்குவப்படுத்து, வெற்றி அடைவாய். கல்யாணமும் உண்டு, கண்ணியமும் உண்டு, கருணையான ஒரு குழந்தையும் உண்டு. வெற்றி அடைவாய். வராமல் காப்பாற்றித்தாரேன். வில்லங்கம் வராது, பேச்சுவார்த்தையிலே தீர்ந்துடும். தைரியமாக இரு. ஓகே, நல்லா. என் கண்ணில் உத்தரங்கணந்து ஒருத்து, இன்னொருத்தங்களில் தூசி விழுந்துருச்சுன்னு என் மேலே துடைக்க வர. உட்காரு, சாப்பாடை முடிச்சுட்டு போகலாம். நல்ல காரியம் நடக்கணும் சீக்கிரம். உங்களுக்கு என்ன செய்யணும்மா? மகளுக்கு என்ன செய்யணும்? என்ன வச்சது? இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி உட்காரலாம், ஆனால் எனக்கு விபதி தர முடியாது. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைக்கு டக்குன்னு நெத்தியில் வந்து ஒன்று அழுத்துது. அழுத்தினோடனே அப்படி ஒரு புத்தி மாறாட்டம் மாதிரி உபயோகம் வந்து மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன நடந்துச்சு, யார் மூலமாக நடந்தது அப்படின்னு கேட்டேன். அது மனசு சம்மந்தமான விஷயமா, மாந்திரிகம் சம்மந்தமான விஷயமா என்ற குழப்பம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. இந்த செய்வனையை தீர்த்து உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுமா? யார் எவருன்னு கேட்டால் போதுமா? குணமாக்கி தரணுமா? அப்படிவா? நல்ல பிள்ளை வரலாம். என்னை இருந்து பக்கத்தில் வாமா, இருந்து பார்த்துட்டுப்பா, எல்லாம் தெளிவு பண்ணி தாரேன். ஓப்பனாக பிறகு பேசலாம். நல்லா இருக்கு, பிறகு பேசலாம். ஒரு கை கொடு பெரியம்மா. ஓகே, கர்பசாமிக்கு அப்படியா? நீ திண்டிவனம் தானே? கூப்பிட்டு பார்க்க இரு, கேட்குறேன் இருக்கான்னு. கொஞ்சம் உட்காருடா. விழுப்புரம் மூதேவியர்கள்
அதுக்காண்டி மூதேவியர்கள் இல்லை, 3 தேவியர்கள், 3 சகோதரிகள். எத்தனை சகோதரிகளுமா? 3. நோயாளி ஒருத்தி, என்ன மனக்குழப்பவாதி ஒருத்தி, பிறருக்கு கற்பிக்கும் பணியுடையவள் ஒருத்தி. நீ என்னம்மா வேலை பார்க்குற? அச்சடி புச்சடி கிச்சடி என்ன வேலை பார்க்க? அப்படியா? கால் வந்துட்டு வா. ஓய், சாப்பிடாம போனால் இங்கே விட மாட்டாங்க, உட்காரு. பையன் ஏமாற்றிட்டு போகலாம்னு நினைக்க நீ பே உள்ள. சரி, ஓகே. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வரோம். காது கேட்குமா அவளுக்கு? ஏம்மா காது கேட்குமாம்மா? உனக்கு கேட்கா? அதான் கேட்டேன் காது கேட்குமான்னு. பே 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 அங்கேயே காலில் வந்துட்டு வா. ஐயோ பாவம், கேட்கல. மிஷின் தூரப்பட்டுருச்சோ? மிஷின் வந்த பிறகு என்ன இப்படியெல்லாம் கேட்கறதுக்கா நான் பிறந்தவனு சொல்லி தூரப்பட்டுருச்சு பொருக்கு. என்ன கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். எந்த ஒரு ஆண்மகனுடைய பேர் உதவிகள் இல்லாமல் பெண்களின் உதவியால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளும் தளபதியில் பிறந்த மக்கள் நீங்கள். உன் உடம்பிறந்தவா ஒருத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவளை எந்திக்க வச்சிடறாமான்னு கேட்டேன். இடுப்புக்கு கீழே வலியும் கிட்னி சம்பந்தமான பாதிப்பும் அவளுக்கு இருக்கு. கால் வந்துட்டு வா. உட்கார். ஒருத்தன் சொன்னான், என் பொண்டாட்டி கர்ப்பத்துக்கு அழுதுகிட்டு இருக்கா, குழந்தை பிறதுக்கு தாங்க முடியலை கர்ப்பசாமின்னா. 3வது மாடியில் அவள் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் ஒரு நாய் மேலே வருண்டா, குழந்தை பிறந்துடும், நாய் கீழே வந்தோடனே செத்து போயிரும்னே. அதே மாதிரி அந்த நாய் என்னது காக்கிறதுக்கு வந்த ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். தூத்துக்குடியில் தான் 3வது மாடியில் அந்த பெண் பிரசவத்துக்கு இருந்தா மருத்துவமனையில். சரியாக 1:05 அந்த நாய் மேலே போச்சு. 1.25 ஆம்பளை பைய பிறந்தான். நாய் கீழே வந்து வேப்ப மரத்தடியில் செத்து கிடந்துச்சு. புரியுதா? இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அக்கா பிழைப்பாளா பிழைக்க மாட்டாளா, உன் உள்மனத்துக்குள்ளே இருக்கிற கேள்வி அதுதான். எப்படியாவது காப்பாற்றிடுறான்னு சொல்லி உன் மனத்தை ஆறுதல் படுத்திக்கிட்டு என்ன உள்ளுக்கு கண்ணீர் வச்சுட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு என்ன கேட்க வந்திருக்க நீ. காப்பாற்றி தந்துருதேன், வெற்றி உண்டு, எந்திரிச்சு நடப்பாள். கால் வந்துட்டு வா. இந்த கனியை கொண்டு போய் கூட விபதியை கொடு, எந்திரிச்சிருவா. தைரியமாறு வா பக்கத்தில். இந்த கனியை அறுத்து புழிஞ்சு வாயில் விடு, விபூதியை பூசி விடு, ஏச்சிருவா. இந்த மக்களே, உங்களுக்கு பணம் தேவைப்படுது, நல்லா இருங்க. அடுத்து பேசுவோம். உணர்ச்சி வசப்படாத, படபடக்காத, மிக தைரியமாக இரு, வயிறார சாப்பிட்டுட்டு போ. வெற்றிவேல் முருகனுக்கு. கட்டம் தவறி விட்டால் நட்ட மகளே, பருவத்தே பயிர் செய்து உலகத்தோர் சொன்னதை மறந்து விட்டாய். இருப்பினும் உறுதுணையாக ஒரு சகோதரன் வருவான். போ. தேவகோட்டை. யார்ப்பா தேவகோட்டை? ஏமா, உணர்ச்சி வசப்படக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஆவேசப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. சாமி கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லி விழுந்தடிச்சு வரக்கூடாது, நிதானமாக வர வேண்டும். குடும்பத்துக்கும் புருஷனுக்கும் தெரியாமல் வந்திருக்கு. யாரு? கால் விட்டுவா. என்ன பிள்ளைம்மா? கால் விட்டுவா. உன் பையன் குடிப்பானா?
தேனா? பையனுக்கு கிரகங்கள் சம்பந்தமான குறைபாடுகள்னால வேலைகள் சம்பந்தமான மனக்குழப்பம் இருக்கு. புரியுதா? அதனால் அதை தீர்த்து அவருக்கு தெளிவான நிலையான வேலையும் தாரேன், நல்வாழ்வையும் அமைச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? நான் சொல்லு, நீ கேளு. பம்பாய் பக்கம் இருக்கான், நிலையில்லாத வேலையாக இருக்கான். அவனை காப்பாற்றி தரேன், கொண்டு வந்து சேர்க்குறேன். கால் வந்துட்டுவான். அவனை கொண்டு வந்துட்டா நீ காப்பாற்றிடுவியா? வா மகளே வா. இப்பொழுது ஒரு கம்பெனியில் கொண்டு சேரதுக்காக ஏற்பாடாயிருக்கு. புரியுதா? அடுத்த மாதம் போய் நிலையான வேலையிலே உட்காருவான். உன்னை அங்கு அழைப்பான். சென்று வென்று வெற்றியுடன் வந்து என்னைப்பார். உயிருக்கு ஆபத்தில்லை. சந்தோஷமாக இரு. நல்லா புண்ணியமாக இருப்பாய், புண்ணியமாக இருப்பாய். கல்யாணம் அது சொல்லிடுவா. அப்போ கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளை கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கான். அங்கே போய் உட்காருமா. நல்லா இருக்கு. நான் சந்தோஷமாக இருக்கட்டும். நம்ம பிள்ளை தானே. நல்லா இருக்கும். பிறகு கூப்பிட்றேன். இரு, கவலைப்படாமல் இரு, தைரியமாக இரு. நான் ஒன்று சொல்லாமல் மறைச்சா அந்த பேய் உள்ளீடு புரிய மாட்டுக்கு. சரி உட்காருங்க. அம்மா சாப்பிடாம போயிடாத. எக்கா நல்லக்கா. வெட்டுடையாள் காளி வாராள. கும்பிடுவீங்களா அவளை போய்? நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? அங்கே தான் இருக்கீங்களா? அதான் உங்கள் பின்னால் நிற்கிறான் வெட்டுடையாள் காளி. காலில் வந்துட்டுவாங்க. அண்ணா என்ன அந்த கம்பியை தள்ளிடாதங்கண்ணா. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஊனியிருக்கேண்ணா. கால் வந்துட்டு வரலாம். இந்த மகனுடைய உடல் உறுப்புகள் சரியாக வளர்ச்சி அடையாமல் இயங்காமல் இருக்கு என்னும் ஒரு மனக்குறை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. இதற்கு மருத்துவங்களால் பார்க்கும் பொழுது காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்து விடும் என்னும் ஒரு முடிவு எடுத்தீர்கள். இதுக்கு வேறு ஏதும் குறைபாடுகள் இருக்குமா? பிறவி குற்றமா அல்லது தீவினைகள் குற்றமா, முன்ஜென்ம பாவத்தின் விளைவுகளா என்று பல்வேறு இடங்களில் சென்று காசி வரை போயினாலும் சரி இவனை காப்பாற்றிடணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தீர்கள். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா ஆனா இவனுடைய உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடையும், சரியாக இயங்கும், மன வளர்ச்சியும் தெளிவாகும். ஐப்பசி 22ஆம் தேதி வரை கால அவகாசம். அதற்கு பின்பு கூட்டுவா, சரி பண்ணி தரேன். கால் விட்டு வரலாம். எங்க ஐப்பசி 22ஆம் தேதிக்கு மேல் அந்த உத்தரவை நாம் பெறுவோம், செயல்பட வைப்போம். கால் வந்துட்டு வரலாம். சொன்னால் சொன்னது தான், மாறக்கூடாதுப்பா. வரலாம். இந்த மகனே வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். பக்கத்தில் வரலாம். உயிர் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். நல் வளர்ச்சியும் செம்மையும் கொடுக்குறேன். சந்தோஷம். காப்பாற்றி தரேன்னு சொல்லிட்டேன். பின்ன கவலை. உட்காருங்க. ஏமா நான் ஜூஸ் சாப்பிட்டேன். பூமாலையில் ஓர் மல்லிகை இதை நான் தான் தேனென்றது
இந்த படம் என்ன படம்? இந்த பாட்டு சினிமா படமா? முக்கண்ணா மூளை வளர்ச்சியை காட்டுகிறாயே. ஊட்டி வரை உறவு படத்தின் பெயர் மட்டுமல்ல, ஊட்டி வரை உறவு. ஊட்டி வரை உறவு, ஊட்டி வரை உறவு. கால் ஒன்று வரலாம். அருந்து போனேன் உறவறியாமல் இன்னொரு தரம் கால் ஒன்று வரலாம். வரலாம். என்கிட்ட பதில் பேசினா சில பலன் கிடைக்காது. நான் சொல்கிறது அப்படியே ஆத்மாவுக்குள்ளே உள் வாங்கியாச்சுன்னா அந்த பலன் கிடைச்சிரும். புரியுதா? அது எப்படிங்கிற ரகசியம் உங்கள் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒரு குருமகான் சொல்லுகிற வார்த்தையை செவியார கேட்டு சிந்தைக்குள் பதித்து உள்ளுணர்வுடன் நினைவு இருந்து கொண்டே இருந்தால் அந்த உணர்வின் மூலமாக சுவாசத்தின் வாயிலாக இறை சக்தியை தொட்டு அந்த எண்ணங்கள் நிறைவேறும். புரியுதா? அந்த குருமகான் சொல்லும் பொழுது பதிலுக்கு 4 கேள்வியை கேட்டாச்சுன்னா வார்த்தைக்கு வார்த்தை முடிஞ்சு போயிடும், பிரயோஜனம் இருக்காது. அதனால் எனக்கு பதில் சொல்லாமல் நான் சொல்கிற மட்டும் கேட்டுக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. என்ன உன்னுடைய சகோதரன் சொத்துக்களை ஏன் கொடுக்க மாட்டுக்கான் அப்படின்னு கேட்டேன். இவனுக்கு பிள்ளையா கொல்லியா? எதுக்கு இவனுக்கு சொத்து? எங்கள்கிட்ட பிடுங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஒன்று. அடுத்து இவன் என்ன செஞ்சிருந்தான்னு பார்த்துருவான் அப்படின்னு 2 விதமான போட்டி மனப்பான்மையில் அவன் இருக்கான். அதே மாதிரி எல்லாம் இல்லாத சமயத்தில் நம்மளை ஆதரித்தவங்களுக்கு ஒரு நன்றி கடன் செய்ய முடியலையே, அதனால் இந்த சொத்தை வாங்கணும், நல்லவர்களுக்கும் கொடுக்கணும், என் பங்கைத்தானே கொடுக்கேன், அவன் பங்கை கொடுக்கலையே என்பது உன்னுடைய கேள்வி. கால் ஒன்று வரலாம். அந்த சொத்து உனக்கு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. வெற்றியாக்கி தரேன். ஜெயித்து என்னை வந்து பார்க்க வரலாம், எடுத்துக்கலாம். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். எப்பா கோயம்புத்தூர் யார்? கோயம்புத்தூர். தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னமா? தொழிலை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் ஒன்று சொல்லலாம். யார் இவர்? அவர் வேறு, நான் வேறு. நான் வேறு, அவர் வேறு. தம்பி என்ன தொழில் பார்க்குற? சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுக்கிறேன். சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுக்கிறேன். சரி, 100 தடவை கால் வந்துட்டு வா. எக்ஸ்போர்ட் பெர்மிஷன்லாம் டேட்டு படியெல்லாம் கடந்து போச்சே, அதை எப்போ ரெனுவல் பண்ண போகிற? அது இல்லாமல் என்கிட்ட இப்போ உத்தரவு கேட்க வந்திருக்க. வாங்கி தரேன், கால் வந்துட்டு வா. பார்க்க 2 வங்கியிலிருந்து உனக்கு லோன் கிடைக்கும், அதை வாங்கி தரேன். இன்னும் 3 விதமான இடங்களுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல நிலைகளை உனக்கு உருவாக்கி தரேன். கோடி சம்பாத்தியம் செய்வாய். இதற்கிடையில் இன்னும் ஒரு பெண்ணுடைய உறவும் உனக்கு வந்து தரக்கூடிய நிலைமை இருக்குது. அதில் நீ தப்பிச்சிடணும். காப்பாற்றி தரேன், பணம் கிடைக்கும், பண்போடு வாழ்வாய்.